திருப்புகழ் 431. தோதகப் பெரும் பயோதரத்து இயங்கு தோகையர்க்கு நெஞ்சம் அழியாதே, சூலை வெப்பு அடர்ந்த வாத பித்தம் என்று சூழ் பிணி கணங்கள் அணுகாதே, பாதகச் சமன் தன் மேதியில் புகுந்து பாசம் விட்டு எரிந்து பிடியாதே, பாவலர்க்கு இறங்கி நாவலர்க்கு இசைந்த பாடல் மிக்க செஞ்சொல் தரவேணும், வேதமிக்க விந்து நாத மெய் கடம்ப வீர பத்ர கந்த முருகோனே, மேருவை பிளந்து சூரனை கடிந்து வேலையில் தொலைந்த கதிர்வேலா, கோதை பொன் குறிஞ்சி மாது கச்சணிந்த கோமள குறும்பை புணர்வோனே, கோலமுற்று இலங்கு சோழ வெற்பு உயர்ந்த கோபுரத்தமர்ந்த பெருமாளே, பாவலர்க்கு இறங்கி நாவலர்க்கு இசைந்த பாடல் மிக்க செஞ்சொல் தரவேணும். மறைகளில் போற்றப்பட்ட விந்து நாதம் எனப்படுகின்ற மூலப்பொருளே, உடலில் கடப்ப மாலையை அணிந்தவனே, வீரபத்ரருக்கு உகந்த கந்தனே, முருகனே, மேருமலையை பிளந்து சூரனை அழித்து கடலில் குளித்து எழுந்த ஒளி வேலை உடையவனே, பெண்ணின் குறிஞ்சி நிலப்பெண்ணின் குறிஞ்சி நிலப் பெண்ணான வள்ளியின் கச்சணிந்த அழகிய கொங்கைகளை தழுவுவனே, அழகுடன் விளங்கும் திரு அண்ணாமலையில் உயர்ந்து விளங்கும் கோபுரத்தில் அமர்ந்துள்ள பெருமாளே, மன வருத்தத்தை தரும் பெரிய கொங்கைகளை கொண்டு நடக்கும் மங்கையரின் பொருட்டாக என் மனம் அழியாமல் சூரநோய் மிகுந்த வாத நோய் பித்த நோய் என்ற பெயர்களுடன் சூழ்கின்ற நோய்க்கூட்டங்கள் என்னை நெருங்காமல், பாவி கூற்றுவன் தன் எருமை ஊர்தியில் ஏறி வந்து தன் பாசக்கயிற்றை என் மீது வீசி என்னை பிடியாமல், பாவலனாகிய நக்கீரருக்கு இரக்கம் காட்டிய தேவனே, பாவலர்க்கு இறங்கி நாவலர்க்கு இசைந்த பாடல் மிக்க செஞ்சொல் தரவேணும். புலவர்கள் ஒப்பத்தக்க பாடலையும் நன்கு அமைந்த சிறந்த சொற்களையும் எனக்கு அளித்து அருள வேண்டும் என்றவாறு, கோலமுற்று இலங்கு சோழவெற்பு உயர்ந்த கோபுரத்து அமர்ந்த பெருமாளே, நாவலர்க்கு இசைந்த பாடல் மிக்க செஞ்சொல் தரவேணும்.